ஆ அது என்னடா சொன்னான் அவன்? தெரியாதுடா. அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. ஸோ எஸ் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் அவங்க ஜாக்கி 200 தான் அவங்க ஜேடி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோவில் வந்திருக்கேன். இத்தனை நாள் நான் எங்கே போய்ட்டு நினச்செல்லாம் தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாள் ஆக்டிவாக இருந்தேன் கைஸ். எஸ், நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாள் ஆக்டிவாக இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து காணாமல் போயிட்டேன். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையா கல்லு முள்ளாக இருக்கு. ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஷேரிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இந்த கவுண்டர் ரொம்ப வளர்றேனே பார்த்துக்கலாம். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இந்த டாப்பிக்கு இந்த டைமில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன கேட்டால். ஏன்னா நார்மலாக எப்பவுமே சுற்றி விளாக் எடுத்து போடுறது அப்படி ஜாலியாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அடுத்த ஸ்டெப்பு மேலே ஏறி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம். ஒரு பைக்கிங்கோட மெயின் விஷயம் வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் அந்த பைக்கை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். உங்களால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி டேர்ன்லாம் வருதுன்னா இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பைக்கை நம்ம வந்து இந்த லைனை தாண்டி அந்த லைனை கொண்டு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லெஃப்ட்டை வந்து புல் பண்ணுவோம், ரைட்டை வந்து புஷ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ இதே நம்ம ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னா, இப்போ பாருங்கள், டீசெண்டான ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஒரு 16-17 பக்கமாக வருது. நான் லெஃப்ட்டில் இழுக்கிறேன்னா வண்டி ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் நான் இழுத்தேன்னா வண்டி ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ நார்மலாக நம்ம லெஃப்ட்டில் நம்ம திருப்பணும், நான் நின்றுட்டுருக்க வண்டியை நம்ம லெஃப்ட்டை வந்து நம்ம பக்கம் இழுப்போம். இதுவே நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வரணுன்னா லெஃப்ட் சைடை தள்ளணும், புஷ் பண்ணணும். இதுதான் ஆப்போசிட்டாக அப்படியே பண்ணுற மாதிரி ஒரு இதுதான். வேறு எந்த வித அவ்வளோ பெரிய ஒரு இதே கிடையாது இந்த விஷயம். வந்து அவர் நல்லா க்ரூஸ் பண்ணி போயிட்டுருப்பார். திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரக்கு ஒன்று லெஃப்ட் சைடில் வந்துட்டுருக்கும். இவர் அந்த லைனுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைட்டில் நல்லா வளைப்பார். பட் வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவர் வளைக்க பைக் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் போகும். இதுதான் வந்து இங்கே தப்பு. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, லைக் ரைட் சைடில் வந்து புல் பண்ணுறாரு, பட் ஹேண்டில் பார் ரைட் சைடு வந்து அவர் புஷ் பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஒரு டைனாமிக் ஃபோர்ஸில் ரைட்டில் போயிருந்துருக்கும் பைக்கு. இப்போ நம்ம நார்மலாக இருக்கும்போது லெஃப்ட்டில் வந்து நம்ம இழுப்போம் உள்ளே, லெஃப்ட் சைடில் போகணுன்னா. அதே மாதிரி ரைட் சைடில் போனால் ரைட் சைடாக உள்ளே இழுப்போம். பட் நம்ம அப்படி பண்ணாமல் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் சைடில் போனால் லெஃப்ட் சைடை தள்ளுறேன், ரைட் சைட் போனால் ரைட் சைடு தள்ளுறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு தள்ளுறேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்த ரிசல்ட் கட்சிச்சு. ஐயோ, மட்காடு வேறு இல்லை. நிறையா பேர் கார்னரிங்கில் வந்து இந்த பிரச்சனையை தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஹை ஸ்பீடில் போவாங்க, கார்னர் ரொம்ப சின்னதாக முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே டப்புன்னு என்ன போயிடுவாங்க, அப்படியே சரி அப்படியே படுத்துடலாம். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவுண்டர் ஸ்டியரிங்கிற டாப்பிக்கை நீங்கள் இது பண்ணணும். இப்போ கார்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்கன்னா, லைக் நீங்கள் லெஃப்ட்டில் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா டப்புன்னு உங்களோட கார் வந்து அப்படியே ஒரு சைடாக இழுத்துட்டு போய் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நான் அதை பற்றின ஒரு க்ளீனான டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். பட் இப்போ வந்து கவுண்டர் ஸ்டியரிங்னா என்னன்றதை நீங்கள் நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க. செகண்டரி எனக்கு என்னென்னா, மோட்டோ விளாகிங் பண்ணலாமா, அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல கைஸ். ஆக்சுவலாக மோட்டோ விளாகிங் வந்து என்னை கேட்டால் இப்போதைக்கு இட் இஸ் டெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வந்து இப்போதைக்கு வியூஸ் அவ்வளோவா ஏற்றி தரது கிடையாது.
அவ்வளோவா ரீச் கிடைக்கிறது இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் வேறு வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறேன். ஸோ எப்படி வியூஸ் வருமா இல்லையானே எனக்கு தெரியல. ஸோ நான் கொஞ்சமாக இதுக்கு மேலே நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் மறக்காமல் வீடியோஸ் போட்டுருவேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இன்ஸ்டாகிராம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா பூம் ஆனேன். நான் சீக்கிரமாக ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நான் செம்மையாக பூம் ஆகிட்டேன் இன்ஸ்டாகிராமில். நான் அவ்வளோ பூம் ஆகிட்டே அப்படிலாம் கிடையாது. லைக் ஒரு டீசெண்டான ஒரு ஃபாலோவர்ஸில் நான் இப்போதைக்கு நான் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நல்ல ஒரு ரீலாக நல்ல ஒரு ரீச்சாக கிடைக்கிது. இதை பாருங்கள், நான் இதை வந்து ரைட் சைடில் தள்ளுறேன். இப்போ புல் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ புல் பண்ணேன். லெஃப்ட் சைடில் நான் வரும்போது புல் பண்ணேன், ரைட் சைடில் நான் போகும்போது புஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். எங்கடா போகணும்? எங்கே கரெக்டாக போகணும்? அதான் எங்கே போகணும்? நான் அஞ்சலம் நகர் வரைக்கும் தான் போகிறேன். சரி ஏறிக்கோங்க. உழுந்துட மாட்டிங்களாடா? நான் மஞ்சள் வீட்டுக்கிட்ட இறக்கி விடவாடா? நான் மஞ்சள் வீட்டுக்கிட்ட இறக்கி விடவா? நேராக மஞ்சள் கல்லில் ஒரு வீடு இருக்கா, அங்கே இறக்கி விடவா? நேராக போகணுமா நீங்கள்? ஸோ இங்கே இறக்கி விடவா? It's all about humanity.